வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஜே பாய். உங்களுடன் சில நொடிகள். முதல் பதிவு என்பதால் ஆன்மீகத்தில் நாம் ஆரம்பிப்போம். இறைவனை பயப்படும் அதே நேரத்தில் இறைவனை நண்பனாக்கி கொண்டால் நாம் கேட்டதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். உதாரணமாக இறைவன் கூறுகிறான், என்னை 24 மணி நேரமும் தியானம் செய்யுங்கள் என்று. இது இன்றைய காலகட்டத்தில் 24 மணி நேரமும் தியானம் செய்வது சாத்தியமா? சாத்தியமில்லை என்றுதான் எல்லோரும் கூறுவார்கள். ஆனால் கண்டிப்பாக சாத்தியப்படும். எப்படி என்றால், நீதான் என்னில் இருந்து என் கண்களால் பார்க்கிறாய், பார்க்க வைக்கிறாய் எனும் எண்ணத்தில் பார்த்தால் அதுவும் ஒரு இறை தியானமே. இறைவா, நீ கொடுத்த சக்தியை கொண்டுதான் என்னுள் இருந்து நீ என்னை கேட்க வைக்கிறாய் என்றால் அதுவும் இறை தியானம்தான். இறைவா, நீயே பேச வைக்கிறாய், நீயே என்னை யோசிக்க வைக்கிறாய், நீயே என்னை நடக்க வைக்கிறாய், நீயே என்னை என் கைகளை இயக்குகிறாய் என்று ஒவ்வொரு செயலையும் இறைவா நீதான் என்று என்னுள் இருந்து இயக்குகிறாய் என்று நாம் இந்த எண்ணத்தில் செயல்பட்டோம் என்றால் கண்டிப்பாக 24 மணி நேரமும் நாம் அவனையே தியானித்த ஒரு நன்மை கிடைக்கும். எந்த அளவுக்கு நாம் இறைவனுக்கு பயப்படுகிறோமோ இது போன்ற இறை தியானங்களில், இறை எண்ணங்களில் நாம் செயல்பட்டால் கண்டிப்பாக இறைவனது அருள் நம்மை தேடி வரும். நான் கேட்டது அவன் கண்டிப்பாக தருவான். இது போன்ற நல்ல விஷயங்களை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், ஃபாலோ செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.